அதாவது நிதி வரலன்னு இந்த இவன் சொல்கிறான் பாருங்கள், வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவான் பாருங்கள், அடுத்த வாட்டி நிதியோடு வரணும், நிதி வரலன்னா ஒரே மிதின்ற மாதிரி நிதி வரலன்னு இவங்க புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேஷன்காரருடைய வீட்டிலும் 4,66,600 கடன் சுமையை துவக்கியது தான் திமுகவுடைய சாதனை தவிர உருப்படியான திட்டம் அது எதுவுமே கிடையாது. இந்தியாவில் ஆளுகிற 27 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்களும் இதே தரவு தானங்க. அப்போ அவங்களாம் பட்ஜெட் தாக்கல் பண்ணுற குஜராத் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி குறைஞ்சாலும் எங்களுக்கு 10,000 கோடி குறைஞ்சிச்சுன்னு தாக்கல் பண்ணியிருக்காங்க. உபரி நிதியாக 800 கோடி காட்டுறான். சும்மா போகாதவருக்கு வழி சொல்கிறதுக்கு மக்களை குழப்பி கொண்டிருக்கிறாங்க. ஜிஎஸ்டி வருமானம் குறைத்தது மக்களுக்கு நல்பயனை தருகிறது. எல்லா விலைவாசி குச்சி சம்பளம் 23,000 நீ 5,000 குறைச்சி 18,000 ஆக்கிற. என் சம்பளம் கொடுக்கப்பட்ட எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே ஒரு சம்பளம் ஏறி தான் பார்த்துருக்கேன். அது கவர்மெண்ட்டில் குறைச்சிருக்காங்க 5,000 ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார், வணக்கம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இடைக்கால பட்ஜெட் போட்டிருந்தாங்க, எப்படி பார்க்குறீங்க சார்? முதற்கட்டமாக இடைக்கால பட்ஜெட் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏமாற்று விதமாக தான் இந்த பட்ஜெட் எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன்னா நிதி வருவாயை பெருப்பதற்கான எந்த திட்டமும் இல்லை. கடனை எப்படி குறைக்க போகிறோம் அப்படின்ற எந்த தொலைநோக்கு பார்வை இல்லை. போன முறை அவங்க சொன்ன பட்ஜெட்லேருந்து அவங்க நாங்கள் வருவாய் ஈட்டுவோம், வரி மூலம் வருவாய் ஈட்டுவோம்னு சொன்னதில் 26,000 கோடி ஷார்ட்டேஜில் இருக்குது, 46,000 கோடி பற்றாக்குறையில் இருக்குது. இங்கே தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேஷன் கார்டு தலையிலையும் கிட்டத்தட்ட 4,66,600 ரூபா கடனை கட்டியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக வாங்கிய கடனை 5 ஆண்டுகளில் வாங்கி சாதனை புரிந்திருக்கிறது. இன்றைக்கி 10 லட்சம் கோடி கடன் நேரடியாகவும் பொதுத்துறை நிறுவனங்களும் 5 லட்சம் கோடி கடனை சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் கோடி கடனை தமிழ்நாடு மக்கள் மேல் சுமத்தி 72,000 கோடி வட்டி கட்டியிருந்ததை இன்றைக்கி 78,000 கோடி வட்டியை நோக்கி நகர்த்தியிருக்காங்க. இதுதான் திமுகவுடைய சாதனை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேஷன்காரருடைய வீட்டிலும் 4,66,600 கடன் சுமையை துவக்கியது தான் திமுகவுடைய சாதனை தவிர உருப்படியான திட்டம் அது எதுவுமே கிடையாது. இது முன்னாடி அவங்க முட்டை எடுத்துக்கிட்டே சுற்றிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு நாங்கள் முட்டை போடுவோன்றதை முன்னாடி சிம்பாலிக்காக சொன்னதை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு புதிய மருத்துவக் கல்லூரி திறப்புக்கான ஒரு இது கிடையாது, காலேஜஸ் திறக்க போகிறோம், கட்டமைப்புக்கு எதுவும் திட்டங்கள் கிடையாது, என்ன பண்ண போகிறாங்கன்னு எதுவுமே சொல்லாமல் சும்மா ஒரு பட்ஜெட் ஒன்று தாக்கல் பண்ணுமே அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்டும் வேளாண்மை பட்ஜெட்டையும் தாக்கல் பண்ணி தமிழக மக்களினுடைய தலையில் மிளகாயை அரைத்து கொண்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா சொன்ன மாதிரி அத்திப்பழம் பார்ப்பதற்கு நன்றாக இருந்தாலும் உள்ளே பிரித்து பார்த்தா சொத்தையாக இருக்குன்னாரு. அதே மாதிரி தான் இருக்குது. இது சுயபுராணம் பாருடுற பட்ஜெட் தவிர தமிழக மக்களுக்கு எந்த வகையிலும் பயனளிக்காத ஒரு பட்ஜெட். மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டை நம்பர் 1 கடனாள் மாநிலமாக ஆக்கிவிட்டு அடுத்த முறை நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோம்னு தெரிந்து ஒட்டுமொத்த ரூபத்தில் என்னென்ன ரூபத்தில் கடன் வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்குகிறாங்க. 11.19% நாங்கள் பொருளாதாரத்தில் மேம்படுத்தோம் ஜிடிபின்னு சொல்லி இவங்களே தமிழ்நாடு அரசினுடைய திட்டக்குழு இவங்களே ஒரு சர்வே பண்ணி இவங்களே போட்டுக்கிறாங்க. மத்திய அரசின் தரவுகள் சொல்லிச்சுன்னா கிடையாது. நாங்கள் ஐரோப்பிய கண்ட்ரிக்கு இனிமேல் இந்தியாவுடன் போட்டி இல்லை. எங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களோட போட்டி கிடையாது. நாங்கள் உலக நாடுகளோட போட்டி போடுறோம் பொருளாதாரத்துன்னு சொல்லிட்டு இருந்தார் ராஜா அவர்கள். சரி 11.19 11.19 இந்த மேட்ரு கும்மிடிப்பூடியை தாண்டி எங்கேயுமே கேட்க மாட்டேங்குது. நேஷ்னல் சேனல்ஸில் எங்கேயுமே வரல, நேஷ்னலுடைய பிரிண்ட் மீடியாவில் எங்கேயும் வரல. அதர் லீடர்ஸ், அதாவது இவங்க திரிணாமுல் காங்கிரஸ் இந்திய கூட்டணியில் இருக்காங்க, ஃபருக் அப்துல்லா இருக்கார், தேசியவாதி காங்கிரஸ் இருக்கிறாங்க, சரத்பவார் இருக்கார், உத்தவ் தாக்கரே சிவசேனா இருக்கிறாரு, நம்ம கெஜ்ரிவால் இருக்கார் ஆம் ஆத்மி. இந்த லீடர்ஸ்லாம் எதுவுமே அதை பற்றி பேசலன்னு உத்து நோக்கி பார்த்தா இவங்களே ஒரு பக்கம் விளம்பரம் கொடுத்து கீழே தமிழ்நாடு திட்ட கமிஷன் தயாரித்ததுன்னு சொல்லி இவங்களே கீழே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் திட்ட கமிஷன் தலைவர் யார்? ஐஏஎஸ் உதயச்சந்திரன். துணைத் தலைவராக உறுப்பினர் யார்? ஜெயரஞ்சன், திமுகவுடைய சொம்பு தூக்கி. இவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களா ஒரு தரவுகளை தயார் பண்ணி நாங்கள் தான் தமிழ்நாட்டில் முதன்மை மாநிலம் 11.19% வளர்ந்துட்டோன்னு சொல்லி பொய்யான ஒரு பிம்பத்தை காட்டி அது ஒரு தரவுகள் இவங்களே எடுத்து இந்த அர்ஜுன் படத்தில் சொல்கிற மாதிரி இவரே குண்டு வைப்பாராம், இவரே எடுக்கிற மாதிரி இவரே 4 பேரை வச்சு இவரே தரவுகள் வச்சு நாங்கள் தான் நம்பர் 1 சொல்லி இன்றைக்கி நேற்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லீடிங் பிரிண்ட் மீடியாவில் எல்லாத்தையும் ஒரு பக்கம் விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த விளம்பரத்தில் நாங்கள் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வந்திருக்கோம், இத்தனை இடத்துல ரயில்வே ட்ராக்குக்கான இடங்கள் மத்திய அரசு கேட்டதை விட அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம், உடான் திட்டத்தில் மத்திய அரசு கேட்டதை விட நாங்கள் அதிகமாக ஏர்போர்ட்ஸ் வேணுன்ற அழுத்தத்தை கொடுத்து 2-3 ஏர்போர்ட்ஸை கொண்டு வந்திருக்கோம்.
மருத்துவக் கல்லூரியில் கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து திட்டங்கள். சாகர்மாலா திட்டத்தில் நாங்கள் நிறைய கடல்வாழ் சம்மந்தப்பட்ட மீனவர்களுக்கான நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கோம். எதுவுமே கிடையாது. நாங்கள் காலையில் சாப்பாடு போட்டோம், 1000 ரூபா உரிமை தொகை கொடுத்தோம், விடியல் பணத்தில் ஃப்ரீயாக நீங்கள் ட்ராவல் பண்ண வச்சோம், தவப்புதல்வன் திட்டத்தில் 1000 ரூபா கொடுத்தோம், புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபா கொடுத்தோம், இல்லம் தேடி கல்வின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். உங்ககிட்ட வந்து வேலை வெட்டி தான் வேணும்னு சொல்ல, வேட்டி சேலை வேணாம் எங்களுக்கு. காலையில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் எந்த தூய்மை பணியாளர்கள் வீதியில் இறங்கி எனக்கு சோறு போட்டுன்னு போராடுறானா? எந்த தூய்மை பணியாளர் போராடுறானா? அவன் என்ன போறான்னா, என்னுடைய சம்பளம் 23,000 நீ 5,000 ரூபா குறைச்சி 18,000 ஆக்கிற. என் சம்பளம் கொடுக்கப்பட்ட, எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே ஒரு சம்பளம் வந்து ஏறி தான் பார்த்துருக்கேன். அது கவர்மெண்ட்ல குறைச்சிருக்காங்க 5,000 ரூபா. நான் வாங்கிய சம்பளத்தை கொடுன்றான். அதை கொடுக்காம நான் உங்களுக்கு சோறு போடுறேன், உங்களுக்கு வீடு தரேன், உங்களுக்கு வெட்டி தரேன், உங்களுக்கு அது தரேன் இதை தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு குப்பை வண்டியிலே சோத்த அமிச்சோன்னா அவன் யாரும் சாப்பிட மாட்டேன்றான். இந்த திட்டம் ஃபெயிலியர், டோட்டல் ஃபெயிலியர் இந்த திட்டம். அப்போ இது வந்து சோறு போடுறதுக்கு மட்டுமே இந்த அரசாங்கம் இருக்கிறதா? நான் எதுக்கு சோறு போடுறீங்கன்னு கேட்குறோம். நம்ம எல்லாரும் நீங்கள் தன்னிறைவுப்பட்ட மாநிலமாக நம்ம வந்து வேளாண்மையில் வளர்ந்துட்டோம். எல்லாருக்கும் மினிமமாக அவன் சுய கௌரவத்துடன் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை, தனிநபர் வருமானத்தை நம்ம பெருக்கிட்டோம். இன்றைக்கி நான் காலைல சோறு போடுறேன், மத்தியானம் சோறு போடுறேன், நான் வந்து இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு இது எதுக்கு பண்ணுறீங்க? எங்களுக்கான வேலையும் எனக்கான ஊதியத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா உங்ககிட்ட நான் ஏன் சோறு வாங்கணும்? தூய்மை பணியாளர் தானே கேட்குறாங்க. எந்த தூய்மை பண்ணாலும் வீதியில் இறங்கி போகிறாங்களா? விடிய காலைல போடுற திட்டம், காலையில் அக்ஷயா திட்டம்னு ஒன்று சாப்பிட்றாங்களே இப்போ பசங்களுக்கு, எதுனா குழந்தை வீதியில் வந்து போராடிச்சா, எனக்கு காலைல சாப்பாடு சாப்பிட முடியல வீட்டில், நீங்கள் எங்களுக்கு ஸ்கூலில் வந்தோன்னே சாப்பாடு போடுங்கன்னு சொல்லிச்சா? சிம்பிளான ஒரு திட்டம் அது. காலங்காத்தால் குழந்தைங்கள சாப்பிட முடியல, சீக்கிரமாக கிளம்புறாங்க, ஒத்துக்கிறோம். அப்போ என்ன பண்ணோம், குழந்தைங்க 2 டிஃபன் பாக்ஸ் பண்ணிவிட்டு 8:30 மணிக்கு ஸ்கூலா, 8:30 மணிக்கு ஆஜராகி பீரியட்லாம் முடிச்சுட்டு 9 மணி வரையும் ஃப்ரீ. 9 மணிக்குள்ளே அந்த குழந்தை சாப்பிட்ணும். இது வந்து கம்பல்சரி. இது ஸ்கூலில் ஆர்டர் போட்டால் யார் மீற முடியும்? 8:30 மணிக்கு ப்ரேயர் முடியுது. நீ வரப்போ என்ன பண்ணு, குழந்தை டீயை குடிக்கிறதோ இல்லை ஹார்லிக்ஸை குடிச்சிட்டு ஒரு காலையில் டிஃபன், 11:30 மணிக்கு மேலே ஒரு ஸ்நாக்ஸு, 12 மணிக்கு சாப்பாடு, 3 வேளையும் கட்டி கொடுத்துருங்க. குழந்தைங்க கட்டி கொடுக்க போகிறாங்க. குழந்தைங்க ஏன் சாப்பிட முடியல? விடிய காலம் குழந்தைங்களாம் சாப்பிட முடியாது. நீங்கள் தூய்மை பணியாளர் விடிய காலம் 5 மணிக்கு டியூட்டி விட்டுட்டு 5 மணிக்கு 8 மணிக்கு இட்லியே தின்னா எப்படி திம்பா? எப்படிங்க திம்பா? அவன் 4 மணிக்கு வீட்டிலேருந்து வரான், அவன் எல்லா வேலையும் முடிச்சு குளிச்சுட்டு தன்னை சுத்தபத்தமாக தாங்க சாப்பிடுவான். அப்போ நீ 5 மணிக்கு இட்லியை கொடுத்தா நீ அந்த இட்லியை எத்தனை மணிக்கு தயாரிப்ப? நைட் 2 மணிக்கு தயாரிப்பேன். சட்னி எத்தனை மணிக்கு வைப்பேன்? 2 மணிக்கு வைப்பேன். 2 மணிக்கு வச்ச சட்னி விடிய காலம் 6 மணி 7 மணிக்கு சாப்பிட்டா எப்படிங்க சாப்பிட முடியும்? இது ஒரு பேசிக் அறிவு வேணாமா எவனுக்கும்? என்ன இது புரிதலே இல்லாத ஒரு அரசாங்கம் சார். அதே மாதிரி வந்து மத்திய அரசுகிட்ட நாங்கள் பேரிடர் நிதி கேட்டிருந்தோம், 50,000 கோடி கிட்ட கேட்டிருந்தோம். ஆனால் வந்து வெறும் 1,100 கோடி தான் வந்து எங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற மாநிலங்கள், பாஜக ஆளும்கூடிய மாநிலங்கள்லாம் வந்து அவங்க கேட்ட நிதியை கொடுக்குறாங்க, பட் தமிழகத்துக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் வந்து வச்சுருக்காங்க. அதாவது நிதி வரலன்னு இந்த இவன் சொல்கிறான் பாருங்க, வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவான் பாருங்க, அடுத்த வாட்டி நிதியோடு வரணும், நிதி வரலன்னா ஒரே மிதின்ற மாதிரி. நிதி வரலன்னு இவங்க புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பாம்பன் பாலம் திறக்கிறப்ப ராமேஸ்வரத்தில் சொன்னார், சும்மா புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, மத்திய அரசு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நிதியை ஒதுக்காது. மத்திய அரசினுடைய வேலை நிதி ஆயோக்னு ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க நீங்கள் தேசிய பேரிடர் மேலாண்மை நிதி நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான ஒரு குழு வரும். அந்த குழு ஆராய்ச்சி பண்ணி, அந்த குழு நீங்கள் சொல்லுவீங்க 2000 4000 அங்கே 10,000 கொடுக்கணும், பிம்பிலிக்கு பிள்ளைலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த குழு வந்து ஆராய்ச்சி செய்யும், இவங்க சொன்னது உண்மைத்தன்மையாக கரெக்டாக சேருதான்னு எல்லாத்தையும் முடியும். அதை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்து உங்களுடைய ஜிடிபி என்ன, உங்கள் வருவாய் என்ன, நீங்கள் வந்து பேரிடரால் எதனா பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, இயற்கை சீரலாக பாதிக்கப்பட்டோமா, ஜிடிபியில் என்ன லெவலில் இருக்குது, உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, மக்கள் தொகை என்ன, தட்பவெப்பநிலை எப்படி, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் அவங்க சேங்ஷன் பண்ணி அனுப்புவாங்க. இது நாட் ஒன்லி ஃபார் பிஜேபி, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இதான். நீங்கள் 2000 கோடி கேட்டால் 2000 கோடி கொடுத்துட மாட்டாங்க. இப்போ இதில் நம்ம கேரளாவில் வயநாட்டில் அவ்வளோ பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு, உடனே நிதி வந்துச்சா? அதற்கான குழு ஆராய்ச்சி பண்ணவனு தான் கொடுப்பாங்க. அதில் எவ்வளோ பேருக்கு அது போய் சேரும், அவங்களுக்கு தொலைநோக்கு திட்டமாக என்ன பண்ணலாம், வீடு கட்டி கொடுக்கலாமா, இல்லை வைப்பு நிதியாக கொடுக்கலாமா, இல்லை அவங்க ஸ்கூல் படிக்கிறதுக்கு நம்ம மலையிலே வாழாமல் கீழே பண்ணுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் வந்து திட்டங்களுக்குன்னு ஒரு குழு அமைச்சு அவங்க ரெக்கமெண்ட் பண்ண தான் கொடுக்க முடியும். நான் வந்து 100 ரூபா போட்டோம் 29 பைசா தான் எங்களுக்கு கிடைக்குது, நாங்கள் வந்து 100 ரூபா கொடுத்தா 29 பைசா கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு இதை கிளப்பி விட்றாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிதி ஆயோக் சொல்கிற விஷயங்களை மட்டும்தான் மத்திய அரசு செயல்படும். நிதி ஆயோக்குடைய தலைவராக திரு மோடிஜி அவர் இருந்தாலும் அதற்கான ஒரு தலைவர் ஐஏஎஸ் கேட்டர்களுக்கு தான். அவங்க ஒரு மாநிலத்தினுடைய பாப்புலேஷனு, ஒரு மாநிலத்தினுடைய பாப்புலேஷன் மக்கள் தொகை, ஒரு மாநிலத்தினுடைய ஜிடிபி, ஒரு மாநிலத்தினுடைய கல்வி அறிவு, ஒரு மாநிலத்தோடைய விவசாயம், ஒரு மாநிலத்தோட ஏற்றுமதி இறக்குமதி, ஒரு மாநிலத்தோட கடல் வளம், ஒரு மாநிலத்தோட இளைஞர் பலம், இதையெல்லாம் தரவுகள் இருக்கும்.
இந்த தரவுகள்லாம் ஏற்றிட்டு தான் நீங்கள் யூபிக்கும் இதுக்கும் அது கூட இப்போ கொண்டு வந்துட்டாங்க பார்லிமெண்ட்டில் 16 ஆண்மை நிதிக்குழுவில் நிதியமைச்சர் தெளிவாக சொல்லிட்டாங்க. நிதி ஆயோக் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்குன்னா, நீங்கள் எந்த மாநிலம் அதிகமாக வருவாய் கொடுக்குறதோ வரி கொடுக்குறதோ அந்த வருவாய்க்கேற்ற பங்கீட்டை அந்த மாநிலத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி நிதி ஆயோக்கு இப்போ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மாண்புமிகு நிதியமைச்சர் அதை ஓகே பண்ணிட்டாங்க. வர 5 ஆண்டுகளில் மத்திய அரசு தொகுப்பு நிதியிலிருந்து எந்த மாநிலம் அதிகமாக நிதி கொடுக்குறதோ அந்த நிதி வருவாய் கொடுக்குறதோ வரி வருவாய் கொடுக்குறதோ அந்த வருவாய்க்கேற்ற மாதிரி அதே சமமான நிதியை அவர்களுக்கு ஒதுக்குவோம். இதனால் குஜராத், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லாம் செழிப்படையும், பாதிக்கப்படுற மாநிலங்களும் போடுறான். பீகார் பாதிப்படையும், உத்தரப்பிரதேஷ் பாதிப்படையும், இன்னொரு 4-5 மாநிலங்களை போட்டு இதெல்லாம் கிட்டத்தட்ட 7500 கோடி பாதிப்படையும். அது ஓகே ஆயிடுச்சு. இனிமேல் அந்த 100 ரூபா கொடுத்தா 29 ரூபா 29 பைசா தரான்ற கதையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இன்கம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மத்திய அதே கொண்டாங்க நிதியாக. இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லை சார், வருவாய் பல மடங்கு நம்ம கொடுத்துருக்கோம்ல தமிழகத்தில். நீங்க வருவாய் முன்னாடி கொடுத்துருக்கீங்க, அது நிதி ஆயோக் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு மாநிலமும் எவ்வளோ வருவாயை கொடுக்குறாங்களோ வரி வருவாயை கொடுக்குறோம் அதுக்கேற்ற நிதியை நீங்கள் கொடுக்கணும். நிதி ஆயோக் ரெக்கமெண்ட் பண்ணுறதை மத்திய அரசு ஏற்றுக்குச்சு. மத்திய அரசு அப்படி தான் ஏற்றுக்க முடியும். மாண்புமிகு பாரத பிரதமர் தமிழ்நாடுக்கு இருந்தால் 10,000 கோடி கொடுனாலாம் கொடுக்க முடியாது. மாண்புமிகு நிதி அமைச்சர் சாங்ஷன் பண்ணுற 50,000 கோடி ஏற்றுக்குன்னா எடுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு குழு அந்த நிதி ஆயோக் போய் அவங்க எல்லா நிலைகளையும் ஆராய்ஞ்சு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ரெக்கமெண்டையும் மத்திய அரசு ஏற்றுக்கணும். ஆனால் இப்போ மத்திய அரசு ஏற்றுக்குச்சு. வருகிற 5 ஆண்டுகளில் ஒரு மாநில அரசு என்ன நிதியை கொடுக்குறதோ அதுக்கு சமமான வருவாயை மத்திய அரசு வழங்கும். இந்தந்த மாநிலம் அதனால் பயனடையும், இந்தந்த மாநிலம்லாம் பாதிப்படையும், 7500 கோடி வரையும் அந்தந்த மாநிலம்லாம் பாதிப்படையும் அந்த தரவுகளை கொடுத்துட்டாங்க. சார், நம்ம ஜிஎஸ்டி வரி குறைப்புனால கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜிஎஸ்டியை குறைக்கணும் அப்படின்றதும் தான் இந்த ஆட்சியினுடைய ஒரு முழக்கமாக இருந்துச்சு. ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டபோது அதை எதிர்த்தது தமிழகமும் எதிர்த்துச்சு. இப்போ அந்த ஜிஎஸ்டி குறைச்சதுனால தொழிலாளர்களுக்கு நலன் தானே சார், அதனால எங்களுக்கு இவ்வளோ கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறது. இழப்பீடை வேற மாதிரி கணக்கு காட்டுறாங்க ஆடிட்டர்கிட்ட சொல்லி. ஜிஎஸ்டி குறைத்ததுனால இன்னைக்கு குஜராத்தில் உபரி வருவாயா 800 கோடி சம்பாரிச்சிருக்காங்க. இன்னைக்கு குஜராத்தோட இது பார்த்தீங்களா, பட்ஜெட் பார்த்தீங்களா, உபரி நிதினு 800 கோடி ரூபா காட்டுறாங்க. இங்கே ஜிஎஸ்டி 4 மடங்காக இருந்தது, 5, 12ன்னு சொல்லி 2ஆக பிரிச்சுட்டாங்க. அப்போ மக்களுக்கு நல்லது செஞ்சாலும் அதில் குறைஞ்சதுனால எங்களுக்கு குறைஞ்சதுன்னு கதை விடுறாங்க. சரி, ஜிஎஸ்டி குறைஞ்சது தமிழ்நாடுக்கு மட்டும் தான் குறைஞ்சா? அந்த 4 அடுக்கு 5, 12 தமிழ்நாடுக்கு மட்டுமா குறைஞ்சது? எல்லா மாநிலங்களும், எல்லாம் இந்தியாவில் ஆளுகிற 27 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்களும் இதே தரவு தானேங்க. அப்போ அவங்களாம் பட்ஜெட் தாக்கல் பண்ணுற குஜராத் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி குறைஞ்சாலும் எங்களுக்கு 10,000 கோடி குறைஞ்சிச்சுன்னு தாக்கல் பண்ணியிருக்காங்க. உபரி நிதியாக 800 கோடி காட்டுறான். வேறு பட்ஜெட்டுக்கு மீறி நீங்கள் பற்றாக்குறை எவ்வளோ வச்சுருக்கீங்க? 46,000 கோடி பற்றாக்குறை. அவங்க பற்றாக்குறையெல்லாம் இல்லாமல் பட்ஜெட் சமமான பட்ஜெட் படி 850லேருந்து 800 கோடி எங்களுக்கு எக்ஸஸாக பணம் இருக்குன்னு காட்டுறான். அது பட்ஜெட்டா இது பட்ஜெட்டா? சும்மா போகாதவருக்கு வழி சொல்கிறதுக்கு மக்களை குழப்பி கொண்டிருக்கிறாங்க. ஜிஎஸ்டி வருமானம் குறைத்தது மக்களுக்கு நல்பயனை தருகிறது. எல்லா விலைவாசி குச்சிருக்கோம். இன்னொன்று குறிப்பிட்டு சொல்லணும், மத்திய அரசு ஜிஎஸ்டியை 4 அடுக்குலேருந்து 2 அடுக்காக குறைச்சிதா? இப்போ 5, 12 தானே. அதே மாதிரி 2 அடுக்காக குறைச்சதில் எதனா மாநில அரசின் வருவாயில் குறைச்சிருக்காங்கன்னா கிடையாது. இன்றைக்கி பால் விலை 3000 ரூபா குறைச்சி தயிர், மோர், வெண்ணெய், ஸ்வீட்டு, ஐஸ்கிரீம் எல்லாம் ஏற்றிட்டீங்க. ஜிஎஸ்டியில் 12 ரூபா இருந்தது, 5 ரூபா, 18 ரூபா இருந்தது, 12 ரூபா வந்துருச்சு. 12 ரூபா இருந்தது, 5 ரூபா வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கும் பழைய விலையில் தான் விற்கிறாங்க. இன்றைக்கி பால் சம்மந்தப்பட்ட, ஆவின் சம்மந்தப்பட்ட எல்லா விலைகளும். அதை மனோ தங்கராஜ் கேட்டார்னா, இந்தியாவில் நீங்கள் கம்பேர் பண்ணால் நம்மக்கிட்ட தான் மோர் விலை கம்மி, நம்மக்கிட்ட தான் லசி விலை கம்மி, நம்மக்கிட்ட தான் ஸ்வீட் விலை கம்மின்னு ஒரு கதை சொல்கிறார். ஜிஎஸ்டி குறைச்சா நீங்கள் குறைக்கணும்ல. இப்போ 12 ரூபா 12 ரூபா டேக்ஸ் வித்த பொருள் 5 ரூபா வந்தால் அந்த இடைப்பட்ட அமௌண்ட்டை மக்களுக்கு பெனிஃபிட்டாக போகல. அதையும் மாநில அரசு எடுத்துக்கொண்டு பணம் வரலன்னு கதை சொல்கிறாங்க. தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.